கொள்ளு கொள்ளை பலர் பலவிதமா சமையல்ல சேர்த்துப்பாங்கங்க. கொள்ளு சாதம், கொள்ளு ரசம் இந்த மாதிரி. நான் இன்னைக்கு கொள்ளு துவையல் பண்ணலான்னு இருக்கேங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொள்ளு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேங்க. உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கும் கொஞ்சம் கம்மியாவே எடுத்துக்கலாம். புளி கொஞ்சம், உப்பு, ஒரு 3 பல்லு பூண்டு, இது கூட ஒரு 2 மிளகா வத்தலுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கணும். தேங்காய் அரை மூடியில ஒரு 3/4 பங்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. சூடான உடனே இந்த மிளகா வத்தலை போட்டு வறுத்து எடுத்துக்கணும். பூண்டு போட்டு வதக்கிக்கணும். பூண்டு வதக்கியாச்சு. கருவேப்பிலையும் போட்டுடணும். போட்டுட்டு இது கூட புளி போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்கணும். தேங்காயை போட்டு லைட்டா வதக்கி எடுத்துக்கணும். தேங்காய் வதக்கி எடுத்தாச்சு. உளுந்து போட்டு வறுத்துக்கணுங்க. உளுந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ இந்த கொள்ளு போட்டு நல்லா வறுத்து எடுக்கணுங்க. இந்த அளவு வறுபட்ட உடனே நம்ம எடுத்துடலாங்க. இந்த தேங்காய், காஞ்ச மிளகாய், புளி, உப்பு, கருவேப்பிலை இது கூட சேர்த்து இந்த கொள்ளையும் இந்த உளுத்தம்பருப்பையும் இதையும் சேர்த்து மிக்சியில அரைச்சிடலாங்க. வறுத்தரைச்ச எல்லா சாமானையும் மிக்சியில சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கட்டியா அரைச்சி எடுக்கணுங்க. கொள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். சைட் டிஷ்ஷா ரசம் சாதத்துக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.